எல்லாருக்கும் வணக்கம். கேளுங்கள் தரப்படுங்கிற சேனல் நம்ம இன்றைக்கி வந்து 9வது நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா வறுமை ஒழிக்கிறது நம்ம நோக்கம். அதே போல் வருங்காலத்தில் வறுமை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வாலிப குழந்தைகள்லாம் வந்து தங்களோட பணத்தில் வந்து ஒரு 10% எடுத்து வச்சிங்கன்னா வயதான காலத்தில் அந்த பணம் வந்து உங்களுக்கு வறுமையை இருந்து விடுபட உதவும். அதனால் புத்திசாலித்தனமாக ஒரு 90% வீட்டுக்கு செலவு பண்ணுங்கள், 10% நீங்கள் தனியாக சேமித்து வைங்க. உங்கள் எதிர்கால வரைக்கும் அது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிதா குமாரன் பரிசாவி 3 வேறு வேறையாம்பாங்க. ஆனால் பிதா குமாரன் பரிசு 3 ஒரு தான். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா ஆதியாகமம் 1:1 பார்த்திங்கன்னா தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். தேவன்னா பிதாவாகிய தேவன். ஆதியாகமம் 1:2 பார்த்திங்கன்னா அதுலேயே தேவ ஆவியானு சொல்லியிருப்பாங்க, அது வந்து பரிசுத்த ஆவியானவர். ஆதியாகமம் 2:4 பார்த்திங்கன்னா தேவனாகிய கர்த்தன் வரும். ஆதியாகமம் 2:4 தேவனாகிய கர்த்தன் வரும், அது வந்து இயேசு கிறிஸ்து குறிக்குது. இப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டில் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது. அப்படின்னா அந்த கடவுள் வந்து மனிதனை படைக்கிறப்போ நான் வந்து கடவுளை படிச்சுக்கிறேன், நான் எனது சாயல் சொல்ல நமது சாயலில் இவர்களை படைப்பேன் தான் சொல்ல. நமது அப்படிங்கிறப்ப யாருக்கு 3 ஊரும் ஒரு ஊராகவும் இருக்கிறாங்க, புரிஞ்சுங்களா? அந்த அதாவது பிதாவேக தேவன் வந்து பிதா எங்கே இருக்காருன்னா மனசில் இருக்கார். மனசு தான் பரிசாவி, ஆத்மா அதான் ஆவி. ஸ்பிரிட்டு வந்து பரிசாவியானவர். பரிசாவி தான் வந்து கடவுள். ஆத்மா தான் நம்ம உடம்புல இருக்குது, சோல் உடம்புல இருக்குது ஆத்மா. அந்த ஆத்மா பிரிஞ்ச சரீரம் இருக்குது. இந்த 3 சேர்ந்தது இயேசு கிறிஸ்து. சரீரங்கிறது இயேசு கிறிஸ்து. அதாவது அவங்க வந்து 3 இருந்தாலுமே 3 விதமாக செயல்பட முடியும். ஆனால் நம்ம வந்து அப்படி செயல்பட முடியாது. ஆவி ஆத்மா சரீரம் 3 இருந்தால் தான் மனிதன் இருக்க முடியும், புரிஞ்சுங்களா? அப்போ நமக்குள்ள வந்து இது 3மே இருக்குது. அப்போ வந்து 3ஐயும் வந்து நம்ம பரிசுமாக வச்சுக்கணும். ஆதியில் வந்து கடவுள் வந்து இந்த பூமியை படைத்து, அதாவது கடவுள் வந்து 3 அதாவது வானத்தில் உள்ள இந்த நட்சத்திரங்கள்லாம் கடவுளை துதிச்சு பாடிட்டுருக்கும், கடவுளை துதிச்சு பாடிட்டுருக்கும். அப்போ வந்து இவங்களை வந்து அந்த இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சாங்க. அதான் மிகோவாங்கிற ஒருத்தர் வச்சு 3 தேவதர்கள் வந்து இருந்தாங்க. அதில் மிகோவாங்கிறது தலைவன். அவன் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவான். அவன் இந்த பாதுகாப்பு பணியில், அதாவது எந்த பிரச்சனை எங்கே இருந்தாலும் நடந்தாலும் அதை போய் நிவர்த்தி செஞ்சுட்டு வருவான். அது வந்து அவனோட பணி, பாதுகாப்பு கொடுக்கும் அவன் பணி, அது மிகோவா. அப்புறம் கேப்ரியல் இருந்தார். கேப்ரியல் வந்து மெசஞ்சர். அவர் வந்து இங்கே இருக்கிற செய்தி அங்கே சொல்லுவார், அங்கே இருக்கிற செய்தி சொல்லுவார், கடவுள் சொல்ல செய்தி அவங்களுக்கு என்ன பிரச்சனை கடவுள்கிட்ட சொல்லுவார். இப்படி அவர் செய்திகள் கொடுப்பார். 3வது வந்து லூசிபர். அவன் வந்து இந்த கடவுளை வந்து துதிச்சு பாருக்குன்னு தேவதைகளில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவர் தான் லூசிபர். இந்த லூசிபர் தான் என்ன பண்ணால் கடவுளை எல்லோரும் துதிச்சு பாருங்க மனசில் என்ன வச்சு நம்ம வந்து இப்படி இருக்கிறோம். லூசிபர்னால் விடிவெளிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த விடிவெளிங்கிறது பார்த்துக்கிறீங்களா? வானத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் வரும். அதே மாதிரி சூரியன் மறையும் போது ஆகாயத்தில் உங்களுக்கு தெரியும், அதுதான் விடிவெளி. அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயமாக இருக்கும்போது ஒரு நட்சத்திரமாக வெளிச்சம் பெருசாக தெரியும், அதான் வந்து விடிவெளி. அப்போ நம்ம விடிவெளியாக இருக்கிறோமே, நம்மளை துதிச்சு பாடணும், நம்ம வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு நம்ம மனசில் ஏற்பட்ட எண்ணங்கள்னால தான் கடவுள் அவனால் திருத்தப்பட்டு அவன் வந்து பூமியில் வந்து விழுகிறான். முதல்ல வந்து ஆதியில் வந்து கடவுள் பூமியை படைச்சிக்கிறப்போ, 2வது பார்க்குறப்போ பூமி ஒழுங்கின்மையாக இருந்துன்னு பார்க்குறல. கடவுள் ஒழுங்கின்மையாக படைப்பாரா? இந்த லூசிபர் என்ன பண்ணால் கடவுள் நம்ம விளாட்டாங்கிற ஆத்திரத்தில் அவன் இருக்கிற பவர்லாம் பிடுங்கி அனுப்பிச்சதுனால கோபத்தில் பூமியை வந்து நான் ஒரு ஒழுங்கினமாக பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் தான் கடவுள் வந்து அதை சரிப்படுத்துகிறார், சரிங்களா? அது ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. அப்புறம் அந்த லூசிபர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணது. கடவுள் அந்த பவரையும் பிடுங்கிட்டு அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் விட்டார். அவனை வந்து கொண்டிருக்கலாம், இல்லை பாதாளத்தில் தள்ளியிருக்கலாம். இருந்தாலும் தன் மகனை போல் வளர்த்தாரு. அவன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார். அதனால் வந்து அவனை வந்து அப்படியே விட்டுட்டார். அவன்கிட்ட ஆனால் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவன் தான் சாத்தான். அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவன்கிட்ட இருக்கிற எல்லா பவருமே கடவுள் பிடிங்கிட்டாரு. இப்பவும் அது சாத்தானுக்கு எந்த பவரும் இல்லை. சாத்தான் என்ன பண்ணான்? அவன்கிட்ட தந்திரம் மட்டும் இருந்துச்சு. அந்த தந்திரத்தை வச்சு தான் கடவுள் வந்து மனிதனுக்கு வச்ச அந்த கடவுள் வச்ச டெஸ்ட்டை பயன்படுத்தி அந்த பழத்தை திங்க வச்சு அந்த கடவுள் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரத்தை பூமியை கொடுத்துதான் அந்த பூமியை வந்து இவன் சொல்படி கேடு வச்சு இவனுக்கு வந்து மனிதன் அடிமையாக்கிட்டான். அதனால தான் கடவுள் வந்து பூமி மனிதன் ஒப்படைச்சார். எப்படி ஒப்படைச்சார்? நல்ல ஒழுங்காக ஆக்கி நல்லபடியாக ஒப்படைச்சார். அதே மாதிரி நம்ம மனிதன் என்ன பண்ணணும்? அதே மாதிரி கடவுளை பூமியை வந்து நன்மையாக்கி ஒழுங்குபடுத்தி கடவுளை நம்ம ஒப்படைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் கடவுள் வந்து இது மனிதனால் தான் முடியும். மனிதர்கள் வந்து ஆனால் வந்து இதை புரிஞ்சிக்காமல் சாத்தான் சொல்ல கேட்டு சாத்தான் செயல்பாட்டுக்கு ஈடுபட்டு கஷ்டப்படுறாங்க.
தேவ ரூபத்தில் மனுஷனை பிரச்சனை இல்லை. சாத்தான் என்ன பண்ணால் இந்த மனுஷ தேவ சாயல் இருக்கிறான், இவன் வந்து ஒரு மதுபாட்டில் வச்சுட்டு தள்ளாடிட்டு வந்தால் எப்படி இருக்குது, கடவுளே தள்ளாடாமல் இருக்குமே, அதை பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு தான் அவனுக்கு அந்த பழக்கம். போய் பாரில் போய் குதிச்சு கூத்தரிச்சுது விளையாண்டுட்டு இருந்தா, டான்ஸ் ஆடினா, டிஸ்கோ டான்ஸ் ஆடினா, கடவுள் டான்ஸ் ஆடுற மாதிரி உனக்கு என்ன, அதை வச்சு சந்தோஷப்படுறான். இப்படி நம்மளை சாத்தான் பல்வேறு வகையில் அழைக்க வைக்கிறான். சாத்தானுக்கு வந்து நம்ம கடவுளை எப்படியெல்லாம் தூசிக்கணுமோ, கடவுளுக்கு விரோதம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம். அதனால தான் கடவுள் மனிதர்கள் மூலம் தான் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு தான் கடவுள் வந்து பிதாவே வந்து குமாரனாக வந்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறக்கிறார். பிறந்து தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கிறாரு. ஏசம் நினச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், ஒரு செங்கலை போய்க்கலாம். சாத்தான அதான் சொல்கிறான், நீங்கள் வந்து வல்லமை உள்ளவர், நீங்கள் நினச்ச தேவ குமாரன் இப்படி வந்து. ஆனால் தன் பவரை கடவுள் காட்டலை. பவரை காட்டினா சாத்தானுக்கு அவர் சொல்படி கேட்ட மாதிரி ஆகிருக்கும் இல்லைங்களா. அதனால் சாத்தானை மதிக்கலை. அதனால தான் அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாம் மீட்கு ரசிக்கிறதுக்காக அவர் வந்து இப்போ கடவுளோட வலது பசங்க விட்டுருக்கார். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கல்லை வந்து ஒரு தறியில் போட்டோன்னு வைங்க, ஃபஸ்ட்டு ஒரு வட்டம் வரும் பார்த்தீங்களா, அந்த வட்டம் தான் நம்ம வந்து ஒருத்தர் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல வந்து சரியான நபராக இருக்கணும், கடவுளை நம்மக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 2வது ரவுண்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லணும், 3வது ரவுண்டு உறவுக்காரருக்கெல்லாம் சொல்லணும், 4வது ரவுண்டு அந்த நாட்டுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும். அப்படியே போய் அப்படியே கடைசி அந்த 7வது ரவுண்டு இருக்குங்களா, அப்போ தான் அந்த கடவுள் நம்ம அடைய முடியும். அப்படி தான் நம்ம போக முடியும் இல்லையா. நம்ம இப்போ ஒருத்தருக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். மனிதர்கள் வந்து பாவத்தில் விழுந்துட்டாங்க, அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க, அவங்க நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுவாங்க, தீமை தான் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம நன்மையை செய்கிறப்ப என்ன ஆகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கடவுளுக்கு வந்து இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட வந்து திருப்பி கொடுக்க நம்ம ஆயத்தப்படணும்னு அர்த்தம். எல்லோரும் நன்மை செய்யுங்க, கடவுள் வந்து நிச்சயமாக நம்ம ஒரு நாள் அந்த கடவுளுக்கு நம்ம கொடுப்போம், கொடுத்து கடவுளை கொடுப்போம். அதனால் இயேசுநாதரே ஜெபம் சொல்லி கொடுக்காரு, பரமல்லைக்கு பிதாவே உமது நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது ராஜ்யம் வருவதாகன்னு வேண்டி சொல்லியிருக்காரு. அவர் ராஜ்யத்தை நம்ம வர வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த உலகத்தில் இருக்க மல்ல உலகத்தை வந்து அவர் கடவுளோட ராஜ்யம் வரும். இந்த சாத்தானோட ஆதிக்க அவளையும் எல்லாருக்கும் இறைவனுக்கு சொல்லிக்கிறேன். எல்லோரும் நலம் இருக்கேன். வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.